வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கட்லேயே சூப்பரான ஃபெஸ்டிவல் தான் வந்திருக்கோம். அதுவுமே நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், கொரம் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ டிசம்பர் 23லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஜனவரி 21 வரைக்குமே இருக்கும். ஸோ வாங்க உள்ள எப்படி எப்படி இருக்கு, என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, அதை எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒமான்ல மஸ்கட் நைட் ப்ரோக்ராம் இந்த 2024ல் மஸ்கட்டை சுற்றி உள்ள இடத்துல 7 இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. டிசம்பர் 23லேருந்து ஜனவரி 21 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அல்கோரம் வந்து போயிருந்தோம். அல்கோரம் பார்க்கில் வந்து நிறைய ஈவெண்ட் இருந்தது. சேம் டைம் ஒமானில் ஃபஸ்ட் டைமாக வந்து ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே அல்கோரமில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதுங்க பார்க்கலான்னு வந்திருந்தோம். இங்கே என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 12 வயசு கீழே உள்ள பசங்களுக்குலாம் வந்து 500 பைசே, அதுக்கப்புறம் 12 வயசுக்கு மேலே அடல்ட் எல்லாருக்குமே வந்து 1 ரியால்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுக்குறாங்க. அதையுமே வந்து என்ட்ரன்ஸில் நம்ம வர்றப்பவே கையில் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ வீடியோஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து 2 பார்ட்டாக வந்து போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ எங்கெங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, ஸோ நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ட்ரன்ஸில் போனதுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த தோரணம் மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. டே டைமில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி வியூ இருக்கும், நைட் டைம் இந்த லைட்டிங் செட்டப்போட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளம்புறப்போ 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மஸ்கட் நைட்ஸ் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா அதோட டைமிங் வந்து 4 o'clockலேருந்து நைட்டு வந்து 12 o'clock வரைக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அந்த 4 o'clock அந்த டைம்லேயே போனீங்கன்னா நல்லா வந்து அந்த எல்லா இடத்தையுமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா சுற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் அந்த டைமிங்குள்ளே போங்க. ஏன்னா நாங்கள் வந்து 6 o'clock போனோம், சுற்றி பார்க்குறது அந்த நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது கிட்ஸுக்கெலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து டைம் பத்த மாட்டேங்குது. எல்லா ஈவெண்ட்ஸையும் வந்து பார்க்கலாம். மெயினாக வந்து வின்டர் டைம்ங்கிறதுனால ஸ்வெட்டர் மஃப்ளர் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரியல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்காங்க. சில இடத்துல ஆர்டிஃபிஷியலும் வச்சுருக்காங்க. மேலே ஐ திங்க் அந்த ஹேங்கிங்லாம் தொங்குறதுலாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி ரொம்ப தீம்டாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். அது போக வந்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சூப்பராக வந்து அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. த்ரெட்டு வச்சு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாடாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன பாட்டிலில் அதுலேயுமே கலர் கலராக வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அதில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வாடாமல் இருக்கும் இல்லையா. ஸோ இதை மாதிரி எல்லாம் பார்த்துட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே இந்த சென்டர் அந்த ரவுண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி. ஸோ அதில் தான் மெயின் சென்டர் பீஸஸே வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஏரியாவும் இருக்குது. கிட்ஸுக்கான ஃப்ளவர் பிளான்ட்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் ஏரியாவும் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக வந்து இந்த சென்டர் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை சுற்றி நீங்கள் எந்த டைரக்ஷனில் போய் பார்த்தாலும் அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லைட்டிங் செட்டப்போட அதை சுற்றி இங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். அதில் லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே எங்கெல்லாம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்களோ கூடவே செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க. நம்ம வந்து அதை டச் பண்ணி பார்க்குறதுக்கோ இன்னும் அந்த மேலே ஏறி பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதையுமே அலோவ் பண்ணல. ஸோ ரொம்பவே சேஃபாக நம்ம இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம தூரமாக நின்று பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு இதுலேயும் அவ்வளோ யூனிக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் இன்ஸ்டாலேஷன் அந்த மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சென்டரில் உள்ள டெக்கரேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய இடத்துல உள்ளது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் ஆஃப் செரிஸ்ன்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ராயல் ரோசஸ்ன்னு சொல்லிட்டு ரோசஸ்லாம் வச்சு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீட் ஆஃப் லைஃபு, அதுக்கப்புறம் இந்த இமர்சிவ் செலிப்ரேஷன் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரீசனாக சூப்பராக வந்து தீம்டாக பண்ணியிருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக இந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றிலும் ஒரு 6 பிளேஸ் இருக்குங்க. 6 ஆக்டிவிட்டி ஏரியா, ஃபன் ஆக்டிவிட்டி. இது டோட்டலாகவே வந்து கிட்ஸுக்கு. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு மட்டும் தனியாக உள்ள மாதிரியும் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் கிரவுண்ட் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதிலே ஃப்ளார்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் கிளே அனிமல்ஸ்க்கு வந்து கிளே எல்லாம் வச்சு நம்ம அனிமல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாட் பெயிண்டிங், ஃப்ளவர் பாட் பெயிண்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஃப்ளவர் பாட் வந்து
கொடுப்பாங்க. நம்ம அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகிறப்ப நம்மளுக்கு அதில் ஒரு பிளான்ட்டையும் வச்சு கொடுத்தாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் ஃபேஸ் பெயிண்டிங், இந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங்குமே எல்லாமே இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். அது போக வந்து பார்த்திங்கன்னா வைல்டு மாஸ்க் டெக்கரேஷன், மாஸ்க் ஒரு கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போய் இந்த ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஃபஸ்ட்டே வந்து சுற்றி பார்த்துட்டு போனோம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு டைம் கிடச்சது வந்து இந்த பாட் பெயிண்டிங்கில் தான் கிடச்சிது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லாட் இப்போ ஒரு 20 பேர் உள்ளே இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் அடுத்த பேட்சை உள்ளே விடுவாங்க. அவங்களாம் செஞ்சு அதை முடிச்சு அதுக்கப்புறம் கிளீனிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் வந்து உள்ளே விடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு 20 minutes 30 minutes ஆகுனா நம்ம வெயிட் பண்ணி அதிலே நின்னோன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த பேட்ச் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த டைம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 போல் வர்றப்போ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட் பெயிண்டிங் தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ பாட்டெல்லாம் கொடுத்துருவாங்க, பெயிண்டிங்ஸ் கொடுத்துருவாங்க, கூடவே நம்ம கிட்ஸுக்கு தான் இது எல்லாமே. ஸோ கிட்ஸு கூட நம்ம வந்து பேரண்ட்ஸும் கூட போகலாம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். ஸோ அவங்களாம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சாயிலெலாம் போட்டு இந்த மேரிகோல்டு பிளான்ட்டையும் வச்சு கொடுத்தாங்க. அது போக நிறைய பெயிண்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, பிரேஸ்லெட் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக என்ட்ரன்ஸில் வருவோம் இல்லையா, உள்ள அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ரைட் சைட்லேயே தான் இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் கொஞ்சம் இயர்லியராக போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டையும் பார்த்துடலாம், சேம் டைம்ஸ் இந்த ஆக்டிவிட்டீஸும் பார்த்து கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த ஃப்ளாரல் வச்சு நம்ம வந்து க்ரௌன், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட், இதெல்லாமே வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான். ஸோ பாய்ஸ் வந்து அலௌடு கிடையாது. ஸோ இந்த மாதிரி சென்டராக இந்த மாதிரி நிறைய அந்த ஃப்ளாரல் இன்ஸ்டாலேஷன்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நுணுக்கமான வேலைகளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து சைட்லேயே வந்து எல்இடி டிஸ்பிளேலே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சைடில் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது பெயிண்டிங்காக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி பூத் ஏரியா. அந்த ஃப்ளாரல் இன்ஸ்டாலேஷன் கிட்டே வந்து செல்ஃபி பூத் மாதிரி அதோட பேக்ரவுண்ட் டிசைன்லாம் வச்சு அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த செல்ஃபி. இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பெய்டாகவும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து அங்கேயே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளவரையும் அவ்வளோ சூப்பராக அந்த வாட்டர்லாம் ஒரு கிளாஸில் ஊற்றி அதை வந்து ஃப்ளார் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே போனதுனால இந்த மாதிரி இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ வந்து நிறைய இடங்கள், அதாவது நம்ம அடுத்த பார்ட்டில் நான் உங்களுக்கு போடுறப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஸ்டால், ஃபுட் கோர்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுலேயுமே சிலது கொஞ்சம் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஷோவோட டைமிங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக தெரியல, இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை இல்லையா. ஸோ இனிமேல் போக போக தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குமே, அதெல்லாம் தாண்டி நம்ம போகிறப்போ வந்து அந்த நம்ம உள்ள ஈவெண்ட்டுக்காக போகிறப்போவும் நம்மளுக்கு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வேஸ்ட் மெட்டீரியல் வச்சோ, அது மாதிரி காட்டன் சீடு, அந்த காட்டன் நம்ம பஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைட்டிங்ஸோட, ஒவ்வொரு கலர்ஸோட தீம்டாக சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருதையும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் நார்மலாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வாட்டர் ஃபவுண்டனையும் சுற்றி வந்து சூப்பராக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதில் சில லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, ஃப்ளவர்ஸ்லாம் ஒரிஜினலாக இருந்துச்சு. அப்புறம் மேலே பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு, அதுதான் எனக்கு ஒரிஜினலாக ஆர்டிஃபிஷியலாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபவுண்டைன் சுற்றி உள்ள லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல், அது போக நிறைய ஷோஸுமே இருக்குது. லாஸ்ட் இயர் நமக்கு ட்ரோன் ஷோ, லைட் ஷோ, அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து குளோபல் வில்லேஜ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்து ஸ்டேஜ் ஷோலாம் ஏகப்பட்டது இருக்குது, சர்க்கஸ் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஃபுட் கோர்ட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறதே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவர் கார்டன் சொல்லிட்டு
அதேமே வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போனதுமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய வந்து கார்டன் செட்டப் ஒவ்வொரு மாதிரி நம்ம இங்கே வந்து நம்ம செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். நல்லா பிரைட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏரியா எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் இதை நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக இன்றைக்கிலே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த பார்ட் 2ஓட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.